ஹை ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம ஒரு பயனுள்ள தகவல் பற்றி தாங்க பார்க்க போகிறோம். இந்த இன்ஃபர்மேஷன் முடிஞ்சளவுக்கு நிறைய பேருக்கு ஷேர் பண்ணி விடுங்க. யாருக்கா ஒருத்தருக்கு கண்டிப்பாக இது பயனுள்ளதாக இருக்கும். அதாவது உங்கள் குழந்தையினுடைய பர்த் சர்டிஃபிகேட்டில் இது வரைக்கும் பெயர் சேர்க்காமல் இருந்தீங்க அப்படின்னா, அந்த பெயர் சேர்ப்பதற்கான கடைசி தேதி நீட்டிப்பு செஞ்சு, இதுதான் கடைசி அவகாசம் அப்படின்னு சொல்லி தமிழக அரசு சார்பில் இருந்து ஒரு அதிகாரப்பூர்வ அறிவிப்பு ஒன்று வெளியே இருக்குது. ஸோ அதனால் இவங்க சொல்லியிருக்கக்கூடிய இந்த கடைசி தேதிக்குள்ளார கண்டிப்பாக உங்களுடைய குழந்தையினுடைய பர்த் சர்டிஃபிகேட்டில் பெயர் சேர்த்துருங்க. இப்போது சாதாரணமாக சட்ட விதிகள் என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு குழந்தை பிறந்து 15 ஆண்டுகள் கடந்து விட்டால் அவங்களுடைய பர்த் சர்டிஃபிகேட்டில் பெயர் சேர்க்க முடியாது அப்படிங்கிறது தான் சட்டம் சொல்லுது. ஆனால் சில பல காரணங்களால் பொதுமக்கள் நிறையா பிரச்சனைகள் சந்திச்சிருப்பாங்க. ஸோ சில பல காரணங்களால் அவங்களால பெயர் சேர்க்க முடியாமல் போயிருக்கும். ஸோ அப்படியாப்பட்டவர்களுக்கு இப்போ கடைசி வாய்ப்பாக ஒரு வாய்ப்பு தமிழக அரசு கொடுத்துருக்குறாங்க. இப்போ குழந்தை பிறந்து 15 ஆண்டுகள் கழித்தும் உங்களுடைய அந்த குழந்தையினுடைய பர்த் சர்டிஃபிகேட்டில் பெயர் சேர்க்காமல் இருந்தீங்கன்னா பெயர் சேர்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி இப்போ தமிழக அரசு ஒரு சூப்பரான அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறாங்க. ஸோ யாருக்கெல்லாம் இந்த சலுகை பொருந்தும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஏற்கனவே சொன்ன மாதிரி குழந்தை பிறந்து 15 ஆண்டுகள் கடந்தும் அவங்களுடைய பிறப்புச் சான்றிதழில் பெயர் சேர்க்காமல் இருக்குது. இப்போ உதாரணத்துக்கு ஆண் குழந்தை, பெண் குழந்தை மட்டும்தான் அதில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்களுக்கு இந்த இறுதி வாய்ப்பு பொருந்துது. அதே மாதிரி ஜனவரி 1, 2000க்கு முன்னாடி பிறந்திருந்தாலோ அல்லது ஜனவரி 1, 2000க்கு அப்புறம் பிறந்து 15 வருடங்கள் பூர்த்தி அடைந்திருந்தாலோ கண்டிப்பாக அவங்க எல்லோரும் இதுக்கு எலிஜிபிள் தான். ஸோ உங்கள் குழந்தையினுடைய பெயரை சேர்த்துக்கலாம். ஸோ அந்த புதிய காலக்கெடு எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 26 செப்டம்பர் 2026க்குள்ளார உங்களோட குழந்தையினுடைய பர்த் சர்டிஃபிகேட்டில் நீங்கள் பெயர் சேர்ப்பதற்கான கடைசி தேதி அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இதுக்கப்புறம் கால அவகாசம் நீட்டிக்கப்படாது அப்படிங்கிறதும் தமிழக அரசு சார்பில் இருந்து ஒரு தெளிவான ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. இதுதான் கடைசி வாய்ப்பு. அதனால் இந்த ஒரு டேட்டு எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க இல்லையா? ஸோ இது எல்லோரும் கண்டிப்பாக பயன்படுத்திக்கோங்க. இந்த இன்ஃபர்மேஷன் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணிவிடுங்க. சரி, இப்போது டேட் எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டாங்க. நான் எங்கே போயிட்டு இதை அப்ளை பண்ணுறது, எப்படி நான் பெயர் ஆட் பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போது மாநகராட்சி, நகராட்சி அல்லது பேரூராட்சி பகுதிகளில் பிறந்திருக்கக்கூடிய நபர்கள் சம்மந்தப்பட்ட மாநகராட்சி அல்லது நகராட்சி அலுவலகங்களை அணுகி அல்லது மண்டல அலுவலகங்களில் அணுகலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இதே கிராமப்புறங்களில் பிறந்த குழந்தைகள் பெயர் பதிவு பண்ணுறதுக்கு சம்மந்தப்பட்ட பிடிஓ ஆஃபீஸ், வட்டார வளர்ச்சி அலுவலகம் அல்லது தாலுகா ஆஃபீஸை அணுகி அங்கே நீங்கள் அப்ளிகேஷன் கொடுத்து உங்கள் குழந்தையினுடைய பெயரை சேர்த்துக்கலாம். இதுக்கு தேவைப்படக்கூடிய ஆவணங்கள் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு 5 ஆவணம் இருக்குது. கண்டிப்பாக அந்த 5 ஆவணம் கேட்பாங்க. குழந்தையினுடைய ஒரிஜினல் பர்த் சர்டிஃபிகேட்டு, அதே மாதிரி ஸ்கூல் மார்க் ஷீட்டு 10th 12th அல்லது அதுக்கு முன்னாடியே அவங்க ஸ்கூல் படிக்கலை, முன்னாடியே நின்றுட்டாங்க அப்படின்னா டிசியில் எதுக்காக இது கேட்குறாங்கன்னா பெயர், அதுக்கப்புறம் ஆதார் கார்டு, தென் நெக்ஸ்ட்டு ரேஷன் கார்டு அல்லது ஓட்டர் ஐடி கார்டு, முக்கியமாக ஒரு அஃபிடவிட் வேணும். அதாவது பெற்றோரின் எழுத்துப்பூர்வமான உறுதிமொழி பத்திரம், இதுதான் அஃபிடவிட்டு. அந்த அஃபிடவிட்டில் என் குழந்தை இன்றைக்கி இந்த தேதியில் பிறந்துச்சு, நாங்கள் இந்த மாதிரி பேர் வச்சுருக்கோம், ஆண் குழந்தை அப்படிங்கிற விவரங்கள் எல்லாமே ஃபில் பண்ணி அந்த அஃபிடவிட் காப்பியை கொடுக்கணும். ஸோ இதுதான் தேவையான ஆவணங்கள். இதெல்லாம் கொடுத்தா உங்கள் குழந்தையினுடைய பெயரை சேர்த்துருவாங்க. அதே மாதிரி முக்கியமாக பார்க்க வேண்டியது கட்டண விவரங்கள். இப்போ குழந்தை பிறந்து 1 வருடத்துக்குள்ளார நீங்கள் பர்த் சர்டிஃபிகேட்டில் நேம் இன்க்ளூஷன் பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கு எந்த கட்டணமும் கிடையாது. 0 பைசா செலவில் நீங்கள் நேம் ஆட் பண்ணிக்கலாம். அதே குழந்தை பிறந்து 12 மாதங்கள்லேருந்து 15 வருஷத்துக்குள்ளே இருக்குது அப்படின்னா நீங்கள் அப்போ 200 ஃபீஸ் பே பண்ணணும். அதே 15 வருடம் கிராஸ் ஆயிடுச்சு அப்படின்னா 350 ரூபா ஃபீஸ் பே பண்ண சொல்கிறாங்க. பட் அங்கே 200 தான் சொல்லியிருப்பாங்க. ஆனால் இது தாலுக்கா ஆஃபீஸு, அதே மாதிரி உள்ளாட்சி அமைப்புகள் அந்த ரூல்ஸு அதை பொறுத்து உங்களுக்கு மாறுபடும். ஸோ யாருக்கு சேஞ்ச் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 15 வருஷத்துக்கு மேலே ஆன அந்த ஒரு அப்ளிகேஷனுக்கு மட்டும்தான் அந்த கட்டண விதிகளில் மாற்றம் இருக்குது. மற்றபடி 200 தான் நம்ம ஃபீஸ் பே பண்ணணும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு ஷேர் பண்ணலாம்னு நினச்சேன். அதுக்காக தான் இந்த வீடியோ மேக் பண்ணியிருக்கேன். இந்த தகவல் முடிஞ்சாலும் நிறைய பேர் ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.